இந்த சிபியு பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, இதில வந்து எனக்கு ஷிப்பிங்கில வந்த பிரச்சனை என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளக்க வந்து இந்த ஹெவியான ஹார்ட் டிஸ்க்க ஸ்க்ரூ பண்ணி அனுப்பியிருந்தாங்க. 1 டிபி ஹார்ட் டிஸ்க்கு. அது டிரான்ஸ்போர்ட்ல நெட்டு கிட்டலாம் உடைஞ்சு வந்துருச்சு. உள்ள இருந்த நெறைய சின்ன சின்ன கேபிள்ஸோட டாப்பெல்லாம் உடைச்சிருச்சு. உதாரணத்துக்கு இந்த கேபிளோட இந்த சைடு பிளாஸ்டிக் அப்படியே உடைச்சிருச்சு. ஒரு சைடு மட்டும் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரே ஒரு சாட்டா டேட்டா சப்ளை கேபிள் மட்டும் தான் இருக்கு மதர் போர்ட்லயே. நான் அத இப்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இத நான் இப்ப தனியா வாங்கிட்டு வந்தேன் ரூ. 50. இது என்னோட ஃப்ரெண்டு கடையில வாங்கிட்டு வந்தேன். HDMI கேபிளு. ஏன்னா இதுக்கு வந்து VGA கேபிள் கிடையாது. இதுக்கு மட்டும் தான் VGA கேபிள் இருக்கு. இது ஏசரு, IPS LCD இது அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. சின்ன சைஸு. இது LED 27 இன்ச்சு. இதில வந்து நம்ம HDMI இதோட கனெக்ட் பண்ணோம்னா நல்லாருக்கும். இதில நான் ஒர்க்லாம் இதில தான் பண்ணுவேன். ஸோ ஈஸியா நான் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒர்க் லேப்டாப்பும் இந்த பர்சனல் சிபியுக்கும் ஈஸியா நான் மூவ் பண்ணிக்கலாம். அந்த கனெக்ஷனுக்கு குடுக்கறதுக்கு தான் இப்ப நான் உட்காந்துருக்கேன். இப்போ இந்த கண்ணாடிய கழட்டிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க. ஒரே ஒரு சாட்டா கேபிள் தான் சொருவியிருக்கா. இன்னொரு சாட்டா கேபிள் போர்ட் இருக்கு. இன்னும் 2 சாட்டா கேபிள் போர்ட் இருக்கு. இது வந்து ஸ்லோவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது 2ம் ஸ்பீடா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதுல வந்து சாட்டா 3.0ன்னு எழுதியிருக்குல்ல. இதுல அந்த மாரி எதுவும் எழுதில்ல. ஸோ இது 2ம் கொஞ்சம் ஸ்பீடான போர்ட்டுன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து ஒரு போர்ட்டு ஆல்ரெடி 6 ஜிபி பெர் செகண்ட் கேபிள் சொருவியிருக்கு. அதுல ஆக்சுவலி இந்த ஹார்ட் டிஸ்க் தான் பிளக் ஆயிருந்துச்சு. இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கு முன்னாடி அவங்க ஒரு 128 ஜிபி SSD சொருவியிருந்தாங்க. நான் அது வேணான்னு சொல்லி ஒரு 500 கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு 1 ஜிபி ஹார்ட் டிஸ்க் வேணுமா, 2 டிபி வேணுமான்னு கேட்டாங்க. 2 டிபி சீக்கிரம் வீணா போயிடும். 1 டிபி கொஞ்ச நாள் தாங்கும்ன்னு சொல்லிட்டு நான் 1 டிபிய வாங்கிக்கிட்டேன். அதுல வந்து இது என்னோட SSD. இது வந்து 250 ஜிபி SSD. இது வந்து நான் அரவுண்ட் 2000க்கு வாங்குனேன்னு நெனைக்கிறேன். இப்போ நான் அந்த உடைஞ்சிச்சிருக்கு கொஞ்சம் கேபிள்னு சொன்னேன்ல, இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா, சாட்டா கேபிள் தான். இந்த இந்த கேபிளோட இன்னும் 2 இத பாருங்க. பின்னாடி சைடு எப்படி உடைஞ்சிருக்குன்னு. இதனால இது வந்து கரெக்ட்டா ஒரு சீட் ஆக மாட்டேங்குது. இதில பிளக் பண்ணா கொஞ்சம் ஷேக் ஆனாலும் அப்படியே கையோட வந்துருது. அந்த இஷ்யூ இருக்கு. இது உடைஞ்ச பீஸஸும் உள்ளக்கயே தான் கடந்துச்சு. இது என்ன ரீசன்னா, இந்த HDD வந்து லூஸ் ஆயி, கழண்டு உள்ள ரொம்ப ஷேக் ஆயி, அந்த கேபினெட்ல இருந்த நெறைய விஷயத்த டேமேஜ் பண்ணிடுச்சு. இங்கலாம் சின்ன சின்ன பெண்டெல்லாம் இருக்கு. ஸோ SD கொரியர் அந்த அளவுக்கு இத ஒழுங்கா கேரி பண்ணல. இது வந்து வெளியில ஃப்ராஜைல் ஒட்டி தான் அவரு அனுப்புனேன்னு சொல்றாரு. இருந்தாலும் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இது வந்திருக்கு. இது பாருங்க. இந்த ரேம்லாம் காட்டுறேன்னு சொன்னேன்ல. இது வந்து Fury Hyper DDR3. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, இது வந்து 2133 மெகாஹெர்ட்ஸ். சம்வேர் அரவுண்ட் 2100 தான். ஆக்சுவலி 3200 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் சில போர்டு கம்மியான போர்டே சப்போர்ட் பண்ணும். 4000, 5000 உள்ள மதர் போர்டே சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஒரு கலர்ஃபுல்ங்கிற பேர்ல ஒரு சைனா பீஸ்ன்னு நெனைக்கிறேன். ஒரு நான் பிராண்டட் மதர் போர்டு. அதனால இதில வந்து 2600 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனா, இதில வந்து 2100 மெகாஹெர்ட்ஸ் உள்ள பிசி DDR ரேம் தான் போட்டிருக்காங்க. 2 8 ஜிபி. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இந்த கேபிள வந்து இந்த இடத்துல பிளக் பண்ணிடுவேன். இது ஆக்சுவலி ஒரு நார்மல் கேபிள் தான். இது வந்து 6 ஜிபி பெர் செகண்ட் கேபிள் இல்ல. இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி, இதில பிளக் பண்ணி இன்னொரு எண்ட வந்து ஹார்ட் டிஸ்க்ல பிளக் பண்ண போறேன். அப்புறம் ஹார்ட் டிஸ்க் மவுண்ட் பண்ற இடத்துல மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து இந்த இடத்துல மவுண்ட் பண்ணலாம். மவுண்ட் பண்ணோம்னா, பின்னாடி சைடு கழட்டிட்டு இந்த இடத்துல மவுண்ட் பண்ணணும். அப்படி மவுண்ட் பண்ணோம்னா, இது வந்து கழண்டுகிட்டு வராம இருக்கும்னு எனக்கு ஒரு ஹோப்பு. பார்த்தீங்கன்னா, இதுவும் உடைஞ்சிருக்கு பாருங்க, பின்னாடி சைடு. இதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் இருந்தா தான் ஸ்ட்ராங்கா பிளக் ஆகி நிக்கும். இல்லாட்டி கழண்டுக்கிட்டே தான் வரும். இப்போதைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். வேற வழி இல்ல. வாங்கிட்டோம். பே பண்ணிட்டு தான் ஷிப் பண்ண சொன்னேன். அவங்க ஷிப்பும் நல்ல விதமா பண்ணேன்னு தான் சொன்னாங்க. பட் நெறைய எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. இந்த கேபிளே காணா போயிடுச்சு. அவங்க ஷிப் பண்ணப்போ. இந்த கேபிள் எங்கன்னு கேட்டா, நாங்க வச்சு அனுப்புனோம். அவங்க வந்து ஒழுங்கா அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு வரல போல. சரி இத நான் தனியா வாங்கிக்கிறேன். எனக்கு காசு குடுங்கன்னா, அதுவும் தரமாட்றாங்க. ஆனா என்கிட்ட கொரியர் சார்ஜ் 750 வாங்குனாங்க. சேஃப்டியா அப்பதான் நாங்க வந்து அனுப்ப முடியும் உங்களுக்கு. பபிள் ராப் பண்றோம். 7 கிலோ இருக்கு. அது இதுன்னு சொல்லி வாங்குனாங்க. பட் இந்த மொத்த யூனிட்டே வந்து 5 கிலோ தான் இருக்கு. இந்த மாரி தான் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்திலேயே ஒரு இடத்துல போய் வாங்குறதுக்கும், கொஞ்சம் தூரமான இடத்துல கம்மி காசுல கிடைக்குதுன்னு வாங்குறதுக்கும் இதான் வித்தியாசம். நான் வந்து பெங்களூர்ல வாங்குனேன். என் ஊர் வந்து திருவாரூர் பக்கத்துல இருக்கு. பட் ஒரு டேலயே வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு நைட் ஷிப் பண்றாங்கன்னா, நாளைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துருச்சு.
இதான் அந்த சிபியூவோட இன்னொரு சைடு. நான் அந்த பக்கம் அந்த கிளாஸ் இருக்கு இந்த சைடு காமிச்சிட்டு இருந்தேன். இது வந்து பின்னாடி கேபிள் மேனேஜ்மெண்ட்ட ஹைட் பண்ற மாரியான சைடு. இந்த பக்கத்த வந்து இந்த பேனல் வச்சு நம்ம ஹைட் பண்ணிருவோம். ஸோ வெளிய பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. இன்னொரு சைடுல பார்க்கும்போதும் கேபிள்ஸ் அசிங்கமா தெரியாது. இது வந்து ஒரு நான் பிராண்டட் எஸ்எம்பிஎஸ் தான். 250 வாட்ஸ். ஆக்சுவலி இந்த செட்டப்க்கு வந்து 450 வாட்ஸ் தான் வந்து ரெக்கமெண்டடு. பட் கம்மி காஸ்ட்ல அவங்க குடுத்தாங்க எனக்கு. 18,500ன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான். மேபி இன்னொரு கொஞ்சம் மாசத்துல நான் இத வந்து ஒரு 400ஆவோ இல்ல 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ்ஸாவோ மாத்திருவேன். இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணும் குறை இல்ல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் 1 டிபி ஹார்ட் டிஸ்க் வச்சிருந்தாங்க. அதுதான் இந்த கேபிள்ஸ் எல்லாம் அந்த இடத்துல டாப் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ இப்ப நம்ம இந்த இடத்துல எஸ்எஸ்டிய மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த அளவுக்கு இந்த மாரி பில்ட் பண்றதுல ஃபெமிலியர் கிடையாது. இந்த இடத்துல எஸ்எஸ்டின்னு போட்டிருந்துச்சு கேபினெட்லயே. ஸோ பின்னாடி 2 இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் ஒரு ஸ்க்ரூ போட்டு முறுக்கியிருக்கேன். இது பவர் கேபிளு எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர்றது. அப்படித்தான் நெனைக்கிறேன். ஆமா. அது எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர பவர் கேபிள் மாரி தான் தெரியுது. தப்பா சொன்னேன்னா யாராச்சும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஓகே. அத வந்து இந்த இடத்துல பிளக் பண்ணியிருக்கேன். இது வந்து மதர் போர்ட்லேருந்து வர்றது. இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த சாட்டா கேபிளு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்க்கு உள்ளதுன்னு நெனைக்கிறேன். இந்த 2 கேபிளும் தான் எஸ்எஸ்டி, ஹெச்டிடி எல்லாத்துக்குமே பிளக் பண்ணணும். ஸோ இது 2ம் பிளக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப லூஸா இருக்கு. ஏன்னா பின்னாடி சைடு உடைஞ்சிட்டதுனால. இது ஷேக் ஆவாம இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் ஹார்ட் டிஸ்க்குக்கும் சிமிலர்லி இது வந்து அந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர்றது பவர் சப்ளை. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாட்டா கேபிள் பிளக் பண்ணியிருக்கேன். இப்ப நான் பூட் பண்ணேன்னாக்கா, இந்த 250 ஜிபியும் காமிக்கணும். இந்த 1000 ஜிபி காமிக்கணும். பட் இது 2லயுமே ஓஎஸ் இருக்கு. ஸோ நான் வந்து பூட் டிவைஸா இத வந்து பிரைமரியா செட் பண்ணேன்னா, இதுலேருந்து பூட் ஆகும். ஆக்சுவலி எஸ்எஸ்டிலேருந்து பூட் ஆவுறது தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கும். ஹார்ட் டிஸ்க்லேருந்து நீங்க ஜஸ்ட்டு டேட்டா எடுத்து இதுக்கு மூவ் பண்ணி ரன் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா மூவி பார்க்குறது, இல்ல ஏதாச்சும் பெரிய லார்ஜ் ஃபைலு சேவ் பண்றதுக்கு மட்டும் இத யூஸ் பண்ணிக்கணும். மத்தபடி உங்களுக்கு ஆப்பரேஷன் ரிலேட்டடா எல்லாமே இதில தான் சேவ் ஆயிருக்கணும். இதுவும் உங்களுக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா வேணும்னாக்கா, NVMeன்னு சொல்லி போர்ட்லயே இந்த மதர் போர்ட்லயே ஃபிக்ஸ் பண்ற மாரி இந்த இவ்ளோ பெருசுல ஹார்ட் ஒரு எஸ்எஸ்டி இருக்கும். NVMeன்னு அத கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இதே போதும். இந்த செட்டப்பே போதும். பூட் பண்ணி ஃபவுண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே. கனெக்ஷன்லாம் குடுத்துட்டேன் பக்காவா. ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ VGAலேருந்து HDMI கேபிள் பிளக் பண்ணியிருக்கேன். அந்த கேபிள் வந்து இந்த டிஸ்ப்ளேக்கு போகுது. இப்போ ஆன் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் ஆகும். விஷுவல் செம்மையா இருக்கும் ஆக்சுவலி இந்த டெஸ்க்டாப்பு. பட் இது இந்த ஸ்க்ரீன்ல வருதாங்கிறது தான் இப்போ விஷயம். ஸோ ஃபார் இந்த ஸ்க்ரீன்ல இந்த டெஸ்க்டாப்பு வரல. ஸ்கேனிங் ஃபார் சிக்னல்ல தான் இருக்கு. ஆட்டோல வச்சு பார்ப்போம். இன்னும் HDMI கேபிள்ல தான் வருது. பட் கேபிள் பிளக் பண்ணியிருக்கேன். இது என்னான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறேன். ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. என்ன பிரச்சனைனா இதுக்கு பின்னாடி சொல்லியிருந்த HDMI வந்து டைட்டாக ப்ளக் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கா 1 2 3 இது போக இங்கே ஒன்றா அங்கே ஒன்று. ஸோ இந்த ஏர்லாம் மேலேயும் வெளியில் வருது, பின்னாடி சைடும் ஹீட் ஏர்லாம் வெளியில் வரும். பட் இப்போதைக்கு ஒன்றும் ஹீட்டெல்லாம் ஆகலை. ஹீட் ஆகும்போது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டாண்ட் பைக்கு போயிடுச்சு. நம்ம மவுஸை மூவ் பண்ணோன்னா வந்துடும். ஓகே இன்னும் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போது சிஸ்டம். டாஸ்க் மேனேஜர் போயிட்டு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் காமிச்சேன்னா CPU AMD Ryzen 5 3400 வித் Vega 11 கிராஃபிக்ஸ். மெமரி பார்த்தீங்கன்னா 16 GB RAM. ஓகே. ஃப்ரீக்வன்சி பாருங்கள், ஸ்பீடு வந்து 2133 தான் போட்டிருக்கு பாருங்கள் மெகா ஹெட்ஸு. அதான் சொன்னேன். ஸோ டிஸ்க் 0 வந்து 250 GB SSD, டிஸ்க் 1
932 ஜிபி காட்டுது பாருங்கள். ஸோ இப்போ இது ஃபைண்ட் ஆகுது. இதுக்கு தான் நான் போராடிட்டு இருந்தேன். இப்போ ஜிபியு AMD Radeon RX Vega 11 கிராஃபிக்ஸ். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ஒரு தடவை கேம் விளாண்டு செக் பண்ணேன். இது வந்து பாத் ஆஃப் டைட்டன்ஸ்னு சொல்லி ஒரு கேமு. நல்லா தான் ஒர்க் ஆகுது. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு என்னோடய செகண்ட் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மூலமாக USB-T தரீங்களா, இதில் கனெக்ட் பண்ணோன்னா ஒர்க் ஆகும். இதில் நிறைய USB போர்ட்ஸு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 3.0, இது 2 USB 2.0 இருக்கா. பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா பாருங்க, இங்கேயும் USB 3, USB 2லாம் இருக்குது. ஸோ அரௌண்ட் 4 போர்ட்ஸ் பின்னாடியும் இருக்குது. ஓவரால் நல்ல பர்ச்சேஸ் தான். பட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கலாம். 17, 16னா சூப்பர் பட்ஜெட்டு. பட் நான் வந்து ஒரு 19 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இதில். பட் இட்ஸ் ஃபைன். நான் ஃப்யூச்சரில் நிறைய கேம்ஸ் இதில் நான் ப்ளே பண்ணி காட்டுவேன். BGMI, அப்புறம் பாத் ஆஃப் டைட்டன்ஸ், GTA 5 இதெல்லாம் வந்து இதில் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸ்ட்ரீமிங் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.